இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுடி பரணி, இப்ப என்ன பிரச்சனை? பரணி, போலீஸ் வந்து சிவபாலம் அம்மா அத்தன்னு 3 பேரையும் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீ எப்படியாவது ஸ்டேஷனுக்கு போய் அவங்கள சமாதானப்படுத்தி எப்படியாச்சும் கூட்டிட்டு வாட்டி. என்னது அம்மாவையுமா? ஆமாட்டி, பாவம் அத்தை பரிதாபமா போலீஸ் ஜீப்ல ஏறி போகுது. என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. சரி, எந்த ஸ்டேஷன் போனாங்க? மீரா தானே கேஸ் கொடுத்திருக்கா, அவளோட ஸ்டேஷன் தாண்டி. சரி சரி, நான் வரேன். மாமா, இல்ல இப்பதான் அங்க ஒரு பஞ்சாயத்தை முடிச்சேன், அதுக்குள்ள வீட்ல ஒரு பஞ்சாயத்தா? என்னல என்னாச்சு? ஐயோ மாமா, மீரா சிவபால அத்தை மாமான்னு 3 பேர் மேலயும் கேஸ் கொடுத்திருக்கா. போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ, இது வேறயா? சரி, என்னன்னு பாக்குறேன் நானு. ஐயோ, அவங்க சிவபாலனையும் மாமாவையும் மட்டும் அரெஸ்ட் பண்ணல, நம்ம அத்தையையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன அம்மையா? என்னடி சொல்லுத? அத்தை ரொம்ப பாவம் மாமா, அது கஷ்டப்பட விட்டுறாதீங்க. எப்படியாவது அத்தையை மட்டும் கூட்டிட்டு வந்துருங்க மாமா. ஓ, இந்த வீராவுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சரி, நான் என்னன்னு பாக்குறேன். நீ கவலைப்படாத, அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்காத. என்ன சிவபாலன இவ கழுத்துல நானா தாலி கட்ட சொன்னேன்? தாலி கட்டினது இந்த இவன், தாலிய கட்ட சொன்னது இந்த நிக்கிறாளே இவ. கட்டாய தாலி எல்லாம் கட்டக்கூடாதுரா. அந்த தாலியை திருப்பி வாங்கிடுன்னு சொன்ன நல்லவன் நானு. அது ஒரு நல்லது செய்யலாம் நினைச்சா இதான் நீங்க எனக்கு கொடுக்கல பரிசா? ஆமா, ரொம்ப நல்லவர். அப்புறம் எதுக்கு என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துனீங்களா? என்னத்துக்கு என்ன சேர்ந்து வாழ சொல்லி மிரட்டினீங்களா? ஹலோ மிஸ்டர் பெரிய மனுஷன், கட்ட பஞ்சாயத்து வேற கூட்டி இருக்கீங்க. நிச்சயம் ரொம்ப பெரிய தண்டனை தான் கிடைக்கும். இதுக்கு மேல எது பேசினாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கேஸ் போடுவேன். பரவாயில்லையா? ஐயோ, இது அநியாயம், அக்கிரம. இது என்ன வேணும்? என்னைய நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? வாயை திறக்க கூடாது, அப்படியே மூளையில போய் உட்காரணும். என்ன ரைட்டர் மேடம், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? பண்ணிக்கிட்டு இருக்க மேடம். எல்லாம் கரெக்டா டைப் பண்ணிருக்கீங்கல்ல? எஸ் மேடம். சரி. எப்போ எல்லாம் உன்னாலதான். நான் பாட்டுக்கு அடி வாங்குறனோ இல்ல அசிங்கப்படுறனோ எப்படியாவது பேசி வீராவை சரி பண்ணிருப்பேன். இப்படி இடையில புந்து பஞ்சாயத்து பண்றேன்னு எல்லாத்தையும் நீ தான் கெடுத்து விட்ட. இல்லே ஒத்த விட்டு இருக்கல, உனக்கு இருக்கல. பெல்ட் எடுத்து மறுபடியும் ஒன்னு வெளுத்தா தான் நீ அடங்குவ. இல்லே ஒத்த விட்டு வாழ, நீ வீட்டுக்கு வா வா. உன்னைய கொன்னு போட்டு 14 நாள் காரியத்தை ஒரே நாள்ல முடிச்சு விடுறேன். அங்க என்ன சத்தம்? இல்ல அது அவரு ரொம்ப பேசினார்னா உடனே கையில விலங்க போட்டு வாயில டேப்ப போட்டு லாக்கப்ல தள்ளுங்க. இல்ல மேடம், நான் ஏன் பேச போறேன்? நான் எதுவும் பேசலையே மேடம். இது ஃபேமிலி பிளானிங், இது ஃபேமிலி ப்ராப்ளம் மேடம். இது நான் வாயை திறக்கல. அத்தை, இவங்க உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. திரும்பவும் சொல்றேன், வேணும்னா எஃப்ஐஆர்ல இருந்து உன் பேரை ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். எவளும் என் கூட பேச வேண்டியதில்ல. இத பாருல சிவபாலா, 1000 வருஷம் என்ன ஜெயில வச்சாலும் நான் பாட்டுக்கு சந்தோஷமா உள்ளே கிடப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் மாறவே மாறாது, இவதான் என்னோட மருமக. வாழ்க்கை முழுசும் இவதான் உன் பொண்டாட்டி. அதை எடுத்து சொல்லல உன் பொண்டாட்டி கிட்ட. மா, ஏற்கனவே சிக்கலா இருக்கு, நீ மேல மேல பேசி இன்னும் கொஞ்சம் சிக்கல் இழுத்து விட்டுறாத. ஜெயில்னா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறணும்னு எனக்கும் ரொம்ப நாளா ஆசைதான். ஐயோ, என் மதனி எப்படி வேதனைப்பட்டிருப்பா, என்ன மாதிரியான கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பான்னு நானும் பார்க்க வேணாமா? ஜெயிலுக்கு போய் உட்காரவும் நான் தயாரா தான் இருக்கேன். நீ இதுக்கு மேல எது பேசுறதா இருந்தாலும் உன் பொண்டாட்டி கிட்ட மட்டும் பேசு, அது போதும். ஏன் அத்தை, நீ திருந்தவே மாட்டியா? திருந்த வேண்டியவ நீதாண்டி. இப்ப என்னத்துக்கடி இந்த கூத்து?
பேசாம சிவபாலன் கூட சேர்ந்து வாழ். அதுதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கனவுல கூட நினைக்காதத்த. நான் போய் கேஸ் என்ன எழுதிருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். நான் வேணா எஃப்ஐஆர் போடுறத கொஞ்சம் தள்ளி போடுறேன். அதுக்குள்ள அந்த பொண்ணை சமாதானப்படுத்த முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா மேடம், நாங்க அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறோம். தேங்க்யூ. ரொம்பலாம் டைம் தர முடியாது டாக்டர். அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. போலீஸ்காரி வேற. மேலிடத்துக்கு போய் பிரச்சனை பண்ணா எனக்கு பெரிய சிக்கல் ஆயிடும். மேடம் எப்படியும் ஒரு 10 நாள்ல சமாதானம் பண்ணிடலாம். ஐயோ 10 நாளா? முத்துப்பாண்டி சார், 10 நாள்ல முடியாது. அதிகபட்சம் 1 வாரம். அதுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. இல்ல உங்களை கேட்காமலே நான் எஃப்ஐஆர் போட்டுருவேன். ரொம்ப நன்றி மேடம். நான் உங்ககிட்ட பேசுறேன் மேடம். இது குடும்ப பிரச்சனை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை வேற. அதனாலதான் நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து தள்ளி போடுறேன். அவ வாழ்க்கைக்காக தான் நாங்க இவ்ளோ போராடுறோம் மேடம். எனக்கு என்னமோ இந்த பொண்ணை சமாதானப்படுத்த முடியும்னு தோணல. இந்த 7 நாள்ல நீங்க பேசி சேர்த்து வைங்க. கட்டாயம் மேடம். இல்ல ஒரு அண்ணனா லட்சணமா உன் தங்கச்சி கிட்ட எடுத்து சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைப்பியா? அதை விட்டுட்டு கண்டதையும் பேசிட்டு இருக்க. எப்போ இவ கேஸ் கொடுத்த விஷயத்த இப்பதான் முத்துப்பாண்டி வரும்போது போன் அடிச்சு சொன்னான். அப்படியே கேட்ட உடனே தலையில ஐஸ் கட்டி வச்ச மாதிரி அப்படி குளிர்ந்து போச்சு. இப்பதான் என் தங்கச்சி ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கா, அதை போய் நான் அதுக்கு தடுக்குனேன். ஐயோ அப்பனே முருகா, கூட பிறந்த அண்ணங்காரனே இப்படி இருந்தா இந்த குடும்பம் எப்படி வழங்கும்? எப்போ இவ செஞ்சதுல என்ன தப்பு? வந்து வான்னு கூப்பிட்டாவ, இவ முடியாதுன்னு சொன்னா சைலண்டா போயிருக்க வேண்டியதானே? அதை விட்டு பஞ்சாயத்து கிஞ்சாயத்துன்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினா பதிலுக்கு இவன் செஞ்சது கரெக்ட் தானே? இதுல என்ன தப்பு இருக்கு? சட்டப்படி தானே செஞ்சிருக்காவ. இல்ல தாலியை குடுந்தானே கேட்டாவோ, தாலி அறுத்துட்டு போனாவளா? அவன் வந்து கேட்ட உடனே அறுத்து கொடுத்துருவாளா? அதான் அந்த சவுந்தரபாண்டி அறுக்க வந்து பார்த்தாளா? எப்போ அவ எல்லா விவரமும் தெரிஞ்சவ. இப்ப அவ ஒரு போலீஸ்காரி, சட்டம் தெரிஞ்சவ. நியாயம் எது தர்மம் எதுன்னு அவளுக்கும் தெரியும். அவ இப்படிதான் இருப்பா. திரும்ப திரும்ப இவன் அதையே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க மாமா. டே சண்முகம், தயவு செஞ்சு உன்னோட ஈகோவில விட்டுட்டு பாரு. எசக்கியும் உன் தங்கச்சி தானே. அவ அந்த வீட்ல நிம்மதியா இருக்காளா இல்லையா? அப்படி என்ன விளங்காம போயிட்டா? உன் கண்ணு முன்னாடி நல்லா தானே இருக்கா. ஊரறிஞ்ச முரட்டு பையன் என் அண்ணன் முத்துப்பாண்டி. உன் தங்கச்சிய உள்ளங்கையில வச்சு தாங்குறானே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு படலையா? இல்லை எதை வச்சுல பேசுத? அது இது ஒண்ணா? எப்படி எப்படி வேற வேறையா இருக்கும்? பாண்டியும் எசக்கி கழுத்துல கட்டாயத்தால தானே கட்டினா. எசக்கி உன் தங்கச்சி தானே. அவ்வளவு கெட்டவனா இருந்த அவனையே இப்ப நல்லவனா மாத்தி எசக்கி மனசார லவ் பண்றாடா. சிவபாலனுக்கு என்னடா குறைச்சல்? அவன மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை நீ எங்கேயாவது பாத்திருப்பியா?